அடுத்ததாக பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாகிட்ட பேசலாம். நீங்கள் கிரவுண்டில் பார்த்துருப்பீங்க, டேட்டாவை நல்லா இன்டர்பிரேட் பண்ணி பார்க்கக்கூடிய நபர். உங்களுடைய பார்வையில் ஃபஸ்ட் ஃபேஸ்க்கும் 7th ஃபேஸ்க்கும் எப்படி கிரவுண்ட் மாறி இருக்கா? இந்த 7 ஃபேஸ்லேயுமே காமனாக இருக்கிற ஒரே கட்சிங்கிறது வந்து பாரதிய ஜனதா தான். தமிழகத்தையும் சேர்த்து அவங்களுக்கு அங்கே ஸ்ட்ரென்த் மற்ற மாநிலங்கள்லாம் இப்போ தமிழகம், கேரளா 2 இடத்துலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் குறைவானது, அதை நம்ம ஏற்றுக்கணும். ஆந்திராவில் அங்கேயும் ஸ்ட்ரென்த் இல்லை, ரைட்? அப்படி இருக்கும்பொழுது மற்ற எல்லா இடத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜேபி தான் வந்து மெயின் பார்ட்டி. பிஜேபி வர்சஸ் திரிணாமுல், பிஜேபி வர்சஸ் பிஜு ஜனதாதள். அப்புறம் எங்கெல்லாம் காங்கிரஸ் இருக்கோ அங்கே பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு. இப்போ இந்த ஒவ்வொருத்தரையும் வந்து நீங்கள் வெவ்வேறு விதமாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அதில் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்பொழுது விரும்பத்தகாத பல நிகழ்வுகளும் இருக்குங்களாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒடிசாவை எடுத்துப்போம். ஒரு குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, பிஜேபி வெர்சஸ் திரிணாமுல், பிஜேபி வெர்சஸ் பிஜு ஜனதாதளம், இதெல்லாம் மாநில கட்சிகள். பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் அப்படின்ற வர்ற இடத்துல அங்கே பிஜேபிக்கு கை ஓங்கியிருக்கு கடந்த காலங்களில். இப்போ இந்த இடம், இந்த மாநில கட்சிகள் வெர்சஸ் பிஜேபி அப்படின்றத பாஜகவுக்கு ஒரு பின்னடைவா? இல்லை, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கிடைக்கிற தகவலிருந்து ஹிஸ்டாரிக்கலி திரிணாமுல் தான் வந்து வங்காளத்தில் அதிக இடத்துல இருந்தது. இந்த தடவை மாறும் அப்படிங்கிறது தான் வந்து பெரும்பாலானவர்களுடைய கணிப்பாக இருக்குது. நம்ம இன்னொரு ஒரு 20-30 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும்னு வச்சுங்களேன். அதே மாதிரி ஒடிஷாலையும் இம்முறை மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் மாநிலத்தில் ஆட்சி வருதோ இல்லையோ கட்டாயமாக லோக்சபா இடங்களை பொறுத்தவரை அதிகமான இடங்களை பெறுவது அப்படிங்கிறதுலையும் நிச்சயமாக வந்து பாரதிய ஜனதா அங்கே இருக்கும் அப்படிங்கிறது தான் எதுவும் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்கிறது. அப்போ நீங்கள் அது எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக எங்கெல்லாம் மாநில கட்சிகள் வலுவாக இருக்காங்களோ எல்லா இடத்துலையும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சி வந்து ஒரு பெரிய கெயின் வந்துட போகுது அப்படிங்கிறதே நமக்கு ஒன்றும் தெரியல. ஒரு 3-4 சீட்டு, 5-6 சீட்டு, 10 சீட்டு அவ்வளோதான் பேச முடியுமே தவிர ஒரு ப்ரிடாமினன்ட் மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தா அது வந்து பாரதிய ஜனதா கையில் தான் இருக்குது. இது எல்லாமே வந்து கருத்து கணிப்பு வெளியாவதற்கு கொஞ்சம் முன்னாடி நேரத்தில் நம்ம பேசிக்கிட்டு 2019 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2019 நம்ம எடுத்து வச்சுட்டு பார்க்கும்பொழுது எங்கே அவர்களுக்கு இடங்கள் குறைய போகின்றன, அதை செய்யப்போவது மாநில கட்சிகளா அல்லது காங்கிரஸா அப்படிங்கிற அந்த கால்குலேஷனுக்கு வரும்பொழுது நமக்கு ஒன்றும் பெரிய ஷாக் இருக்கிற மாதிரி தெரியல, இது வரைக்கும் தெரியல. அது நீங்கள் தான் அந்த ஷாக் இருக்க போதா அப்படிங்கிறத ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு தெரிய வரும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அது இண்டிவிஜுவலாக அந்த ஃபைட்டை மாற்றி ஆகணும். இப்போ காங்கிரஸோடைய ஒரு 6-8 மாநிலம்னு வச்சுங்களேன், நேரடியாக காங்கிரஸோடு நீங்கள் மோதுறீங்க. அந்த ஒரு 8 மாநிலம் அங்கே நீங்கள் பேசக்கூடியதும் மற்ற இடங்களில் பேசக்கூடியதுலேயும் ஒரு பெரிய மாற்றம் வந்து நீங்கள் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. அது கொண்டு வந்து தான் தீரணுமானா உங்களுடைய எதிரி யார் அந்த இடத்துல அப்படிங்கிறத வச்சு பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ ஆந்திராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து பெரிய அளவுக்கு எதுவுமே பேச போகிறதில்ல. தெலுங்கு தேசம் கட்சிக்கு பின்னாடி நின்றுட்டு தெலுங்கு தேசம் கட்சி வந்து நேரட்டிவ் செட் பண்ணட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. தமிழகத்துலேயும் கேரளத்துலேயும் அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கூட்டணி கிடையாது. அவர்கள் தான் அதையும் செய்தாகணும், தங்களுக்கான குரலை அவர்கள் தான் எழுப்பியாகணும். மற்ற இடத்துலலாம் இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக நான் பார்க்குறது வந்து எனக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாததாக நான் பார்க்குறது மகாராஷ்டிரத்தை. ஏகப்பட்ட கட்சிகளுக்குள்ள பிளவு, இதில் யாருடைய நேரட்டிவ், யாருக்குன்னு தனி நேரட்டிவ் இருக்குது. பட் அதுலேயும் நீங்கள் வந்து எல்லாரோடையும் ஒரு விதமான காங்கிரஸ் அங்கேயும் ஓரளவுக்கு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. தேசியவாத காங்கிரஸில் நம்ம சைடு வேறு, எதிர் சைடு வேறு. சிவசேனா நம்ம சைடு, எதிர் சைடு. அப்போ அது வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷனை கொடுத்துருக்கும். அப்போ இதுக்கு நடுவில் அவங்க வந்து என்ன நேரேட்டிவ் செட் பண்ண முடியும்? ஓகே, ஒரு பக்கம் நீங்கள் வந்து சொல்லலாம் 10 வருடமாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்கள் அப்படின்னு. எதிர்கட்சி உடனே சொல்லும் 10 வருஷமாக இவங்க ஒன்றுமே செய்யலைன்னு. தட்ஸ் நாட் த ட்ரூத். ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து ஒவ்வொன்றை ஒரு பெரிய ஒரு
முக்கியமான ஒரு புள்ளியாக ஏதோ ஒன்று வைக்க வேண்டியதாக இருக்குது. அதைத்தான் அங்கங்கே அவங்க பண்ணுறாங்க. அதனால மட்டுமே தான் எலெக்ஷன் மாறப்போகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தான் பண்ணுறாங்களா, எல்லா இடத்துலையும் அதான் பண்ணுறாங்களான்றது தான் முக்கியமான. இல்லை, பெரும்பாலான இடத்துல வந்து அதான். இப்போ உதாரணத்துக்கு வி.கே. பாண்டியனை மையப்படுத்தி ஒடிஷா கேம்பெயின் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது எல்லாத்தையும் விட்டாச்சு. நவீன் பட்நாயக் உடல்நிலை சரியில்லை, அவர் கையிலிருந்து ஒரு தமிழர் வந்து அதை முக்கியமாக அதை அப்படியே வந்து கையில் எடுக்க பார்க்குறாரு. அது ஒடிசாவுக்கு நல்லதல்ல. ஒடிசாவை அந்த மாநிலத்தின் மக்களே ஆட்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒன்று நிச்சயமாக ரொம்ப முன்னாடியிலேருந்து இதை பிளான் பண்ணியிருக்கவே முடியாது. நிச்சயமாக 2 மாதத்துக்கு முன்னாடி இதை பிளான் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ ஆன் த ஃப்ளை ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கும். அவருடைய ரெசிக்னேஷன், வி.கே. பாண்டியன் ரெசிக்னேஷனை ஒரு நாள் ஹோம் மினிஸ்ட்ரி ப்ராசஸ் பண்ணி ஒரு நாள் ரிலீவ் பண்ணாங்க. அவரை அந்த சமயத்தில் அவர்கள் 2 பேருமே ரொம்ப நெருக்கமாக இருந்தார்கள். பிஜு ஜனதா தளமும் பாரதிய ஜனதாவும் கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் சேர்ந்தே போட்டியிடுவதா அப்படிங்கிறதெல்லாம் கூட சில செய்திகள் வெளியாகின. அப்போ நடந்த விஷயங்கள் வேற. இப்போ போர் அப்படின்னு வந்ததுக்கு பிறகு நீங்கள் அந்த பக்கம் நான் இந்த பக்கங்கும்போது நான் எந்த ஆயுதத்தையும் கையில் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான கிட்டத்தட்ட அமெரிக்கா போன்ற இடங்களில் நடக்கக்கூடிய தேர்தலில் இப்படி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் கேம்பெயினுக்கு போவாங்க, தனிப்பட்ட தாக்குதல்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம இந்த தடவை பார்த்தோம். சார், திரு கொலாகல ஸ்ரீனிவாஸ் பத்ரி சொன்னார், இந்த இடத்துல மாநில கட்சிகள் தேர்தலை முன்னின்று சந்திக்கிறது அப்படின்றது யாருக்கு சாதகமாக அமைய போகுது அப்படின்றது கேள்விக்குள்ளாக்குறாரு. ஆனால் இந்த முறை வரலாற்றிலேயே காங்கிரஸ் 285 தொகுதிகளில் அவங்க இந்த முறை தான் ரொம்ப குறைவான இடங்களில் போட்டியிடுறாங்க. ஸோ இது காங்கிரஸ்க்கு பலமா பலவீனமா, இது பாஜகவுக்கு என்ன மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், வெற்றி வாய்ப்பு? காங்கிரஸ் வந்து 400க்கு மேலே அது போட்டியிட்டாலும் கூட பிஜேபிக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்க இப்போ போன தடவை குறைவாக போட்டிட்டு தான். அதைத்தான் சொல்கிறேன். இப்போ போன தடவை 2019 400க்கும் மேலே தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டது. இதுக்கு முன்னால் மிக குறைவாக 2004 417 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டது. இதெல்லாம் இருந்திருக்கு. அதனால இப்போ 2014 2019 400க்கு மேலே காங்கிரஸ் போட்டியிட்டுமே பிஜேபி அதனால எந்த விதத்துலையும் அஃபெக்டே ஆகிடலை. என்ன, தொடர்ந்து வந்து 19% தான் காங்கிரஸ் தக்க வைத்து கொண்டு இருக்கிறது. இதில் என்ன அப்படின்னா, காங்கிரஸுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும். அது என்ன அப்படின்னா, அவங்க போட்டியிடுறதே மிக குறைவான இடம் அப்படிங்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன்லேருந்து இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஜென்ரல் எலெக்ஷன்லேயே மிக குறைவான வாக்கு சதவீதத்தை இந்த குறுக்கிட்டு மன்னிக்கணும். இப்போ இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திப்புக்கு பிறகு தற்போது திமுகவுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு தற்போது செய்தியாளர் சந்திக்கிறார். அந்த காட்சியில் பார்க்கலாம். மக்களுடைய கணிப்பு, மக்கள் அவங்க வந்து ஆட்சியில் இப்போ மீடியா அவங்கள போல் மீடியா வச்சு கணிக்கிறாங்க, அதிகாரிகள் வச்சு கணிக்கிறாங்க. நாங்கள் மக்களோடு மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்களோ, மக்கள் என்ன சொல்கிறாங்க பொறுத்து நாங்கள் பேசுகிறோம். திமுக எங்களுடைய தலைவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு, புதுச்சேரி உட்பட தமிழகத்தில் 40க்கும் 40 வெற்றி பெறுவோம் என்பது திண்ணமான உறுதியான நம்பிக்கை. அதோட மாற்றமே கிடையாது. முதல்ல 40லேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்தியா கூட்டணியுடைய எண்ணிக்கை. சார், இப்போ திமுக தலைவர் இந்த டெல்லி கூட்டத்தில் கலந்துக்காததே ஒரு சர்ச்சையா இருக்குது. அதெல்லாம் நீங்க மீடியா பண்றது அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இல்ல, அவர் கலந்து கொள்வதாக திட்டமே இல்லையா, அல்லது திட்டம் இருந்து அது ரத்து செய்யப்பட்டு? திட்டம் இருந்தபோது அவருக்கு வந்து லேசா உடம்பு காய்ச்சல் இருந்தது. காய்ச்சல் எந்த காய்ச்சல் தெரியும், இந்த காலத்தில் எந்த காய்ச்சல் வரும் தெரியாது. அதனால அது அந்த காய்ச்சல் இன்னும் தெரியாம நம்ம வந்து உடலை டெல்லிக்கு போனால் இன்னும் கொஞ்சம் இங்கே வெயில் அதிகமாக வர இருக்குது. அதெல்லாம் அது ரொம்ப மோசமாக உடல்நிலை பாதிக்கப்படும். நாங்கள் எங்களை போன்றவங்களும் நாங்கள் அட்வைஸ் பண்ணோம். அது கேட்டுட்டு அவர் இருக்காரு. இப்போ இன்னைக்கு நாளைக்கு உடம்பு சரியாயிடும்.